in sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷர்மிலன். இன்று நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது சதுரங்க தந்திரங்கள், அதாவது செஸ் ட்ரிக்ஸ் இன் தமிழ். வெறித்தனமான 2 சதுரங்க மிகவும் முக்கியமான தந்திரங்களை உங்களுக்காக இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறது. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நாங்கள் உடனடியாக முதலாவது ரிக்குக்கு போகலாம், வாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இந்த மூவுக்கு என்ன பெயர் என்றால் கிங்ஸ் போன் ஓப்பனிங் என்று அழைப்பார்கள். அடுத்த நகர்வு E5. இது வந்து கிங்ஸ் போன் கேம். அடுத்தது பிஷப் C4. அடுத்தது நைட் F6. இது வந்து பேர்லிங் டிபென்ஸ், அதாவது பிஷப் ஓப்பனிங் பேர்லிங் டிபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். இப்பொழுது இந்த சிப்பாயை இலக்கு வைக்கின்றது விலை குதிரை. ஓகே, அடுத்த நகர்வு வந்து D4. இது பிஷப் ஓப்பனிங் பொன்சியானிக் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வாக ஈக்ரோஸ் D4. இது வந்து பிஷப் ஓப்பனிங் பொன்சியானிக் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் F3. இது வந்து பொன்சியானி கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். பிஷப் ஓப்பனிங் தான். சரி, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைக்ரோஸ் E4. இது வந்து பிஷப் ஓப்பனிங் ஏசோ கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த சிப்பாயானது வெட்டப்பட்டு விட்டது. பார்க்கலாம், இந்த ரிக்கை நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். ஒரு சில மூக்களிலே இந்த ரிக்கை உங்களுக்காக நான் வழங்க இருக்கின்றேன். கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வாக குயின் கிராஸ் D4. இது வந்து பிஷப் ஓப்பனிங் ஏசோ கேம்பிட் கெய்ட் டான்ஸ்கி கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். இது கொஞ்சம் சிக்கலான பேராக தான் இருக்கின்றது. ஓகே, பார்க்கலாம். இனிவரும் மூக்களை கவனமாக பாருங்கள். இனித்தான் இந்த ரிக் காணப்படுகின்றது. அடுத்த நகர்வாக விளக்கினுடைய நகர்வு. விளக் தன்னுடைய குதிரையை நகர்த்துகின்றது. C5 இங்கே நகர்த்துகின்றார். இது நாட்டியதுக்கான காரணம் இருக்கின்றது. இங்கே பாருங்கள், இந்த இதில் இருந்திருந்தால் அந்த காயினால் அது வெட்டப்பட்டிருக்கும். அதாவது குயினானது இந்த குதிரை வெட்டிருக்கும். அதை பார்த்து தவிர்க்கும் விதமாக இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த நைட் இங்கே நகர்த்தப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்த நகர்வாக பிஷப் G5. இப்பொழுது குயினுக்கு இலக்கு வைக்கப்படுகின்றது. எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு வழி இருக்கின்றது. 2 வழிகள் இருக்கின்றன. இங்கே பாருங்கள், இந்த பிஷப்பை கொண்டு வந்து இங்கே வைக்கலாம், அல்லாவிட்டால் இந்த சிப்பாயை கவர் கொடுக்கலாம். 2 வழிகள் தான் இங்கே காணப்படுகின்றன. பார்க்கலாம். இப்பொழுது என்ன செய்கின்றார் என்றால், இப்பொழுது F6 இங்கே நடத்தப்படுகிறது. இது வந்து பெஸ்டான மூவ். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்ததாக பிஷப் E3. பின்னோக்கி நடத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது E3க்கு பிஷப். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். C6. ஓகே, இது ஒரு பெஸ்டான மூவ். அடுத்த நகர்வாக நைட் C3. ஓகே, இப்பொழுது இந்த குதிரையும் வழி எடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இங்கே பாருங்கள், 2 பக்கமும் காசரிங் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே காணப்படுகின்றன ஒயிட்டுக்கு. இந்த இங்கேயும் காசரிங் செய்யலாம், இங்கேயும் காசரிங் செய்யலாம். பார்க்கலாம் ஒவ்வொரு ஒரு ஆட்டத்தை இந்த ஒயிட் ஆட போகின்றது என்று பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர்வாக D5. இது வந்து ஒரு இன்அக்ரெசிவ் மூவ் என்று இதை அழைப்பார்கள். இது துல்லியம் இல்லாத மூவாக காணப்படும். அது ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், இலகுவானது ஒரு காசலிங் மேற்கொள்ளப்பட போகின்றது. இங்கே பாருங்கள், இப்பொழுது இங்கே காசலிங். இப்போது நீங்கள் யோசிக்கலாம், எதற்காக இந்த பிஷப்பானது வெட்டு கொடுக்கப்படுகின்றது இந்த சிப்பாயினம் என்று. இப்பொழுது காசலிங் செய்வதன் ஊடாக இப்பொழுது வெட்ட முடியாது. வெட்டினால் என்ன நடக்கும் என்றால், இங்கே பாருங்கள், இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த குதிரையை மன்னிக்க வேண்டும். பாருங்கள், இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த பிஷப்பினை இந்த சிப்பாயினால் வெட்டுவதாக இருந்தால் என்ன நடக்கும் என்றால், இங்கே ஒரு அடியிலே இந்த குயின் போய்விடும். ஏனென்றால் இங்கே ரூக் இந்த லைனில் நிற்கின்றது. இங்கே இதை கிங்கினால் வெட்ட முடியாது. எனவே குயினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே இந்த ரிக்கை நீங்கள் கவனமாக பாருங்கள். மீண்டும் வரலாம் அது பேக்குக்கு. இப்பொழுது இங்கே பாருங்கள், அடுத்த நைட் C3. ஓகே, அடுத்த D5. ஓகே, இதுதான் துல்லியம் இல்லாத மூவ் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு சாதகமான விளைவுகளை, சாதகமான நிலைமைகளை இந்த ஒயிட்டுக்கு ஏற்படுத்தும். ஓகே, அடுத்ததாக காசலிங். ஓகே, அடுத்ததாக பிஷப் E7. அதுதான் செய்ய முடியும், வெட்ட முடியாது. வெட்டின குயின் போயிடும். ஓகே, அடுத்த நகர்வாக நைக்ரோஸ் D5. நைட்டினாலும் இந்த சிப்பாய் வெட்டப்படுகின்றது. வெட்ட பதிலுக்கு சீக்ரோஸ் D5. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், என்னடா பாடி இந்த சிப்பாயை வெட்டி குதிரையை இழக்கின்றார். இது ஒரு தந்திரோபாயமான ஒரு நகர்வுக்காக இது நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அதை பாருங்கள். இப்பொழுது வெட்ட அடுத்த நகர்வாக பிஷப் கிராஸ் D5. இப்பொழுது பிஷப் இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பெர்ஃபெக்டான நிலையிலே ஒயிட்டினுடைய காய்கள் இங்கே காணப்படுகின்றன. இப்பொழுது டிஸ்கவர் செக் எல்லாம் அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே ஒயிட்டுக்கு காணப்படும். பாருங்கள், அடுத்த நகர்வாக பிஷப் D7. இப்பொழுது இங்கே வைக்க இதுவும் துல்லியம் இல்லாதமும். இப்பொழுது இங்கே பாருங்கள், அடுத்த நகராக ரூக் HE1 இந்த ரூக் கொண்டு வைக்கப்படுகிறது. ஓகே, இப்பொழுது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக நைட் C6. இது வந்து ஒரு மிஸ்டேக்கான மூவ். இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். அது ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள், இதை வெட்ட போகின்றது. வெட்டவில்லை, குயினை கொண்டு C4 இங்கே வைக்கின்றார். இங்கே வைத்தாச்சு. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த குதிரையானது இந்த பிஷப்பினால் இலக்கு வைக்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த நைட்டை வெட்டுவதாக இருந்தால் இதனால் திருப்பி வெட்ட முடியாது. இங்கே பாருங்கள்,
இப்பொழுது இந்த பிஷப்பானது வெட்டுமாக இருந்தால் இந்த பிஷப்பினால் வெட்ட முடியாது, ஏனென்றால் இங்கே செக் இருக்கிறது ரூக். இது ஒரு ரிக் காணப்படுகின்றன. அடுத்த நகரை காண பாருங்கள், நைட் A5 இங்கே காணப்படுகிறது. இப்பொழுது குயினை இலக்க வைக்கின்ற குயினை இலக்க வைக்க இப்பொழுது குயின் கிராஸ் C5 பயப்படாமல் இதை வெட்டலாம். அதுக்கு ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த பிஷப்பானது இதை வெட்ட முடியாது, வெட்டலாம். வெட்டினால் இது இங்கே போய் இதை வெட்டும். அடுத்தடுத்த கட்டங்களிலே இது அழகான ஒரு குயினை இழந்து கல பாய்கள் இழக்க வேண்டிய நிலை இந்த விளக்கு ஏற்படுத்தும். அதை பாருங்கள் ஏனென்று. அடுத்ததாக பிஷப் கிராஸ் C5 இங்கே வெட்டுகின்றது. வெட்ட இப்பொழுது வெட்டி செக் அடிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். இந்த பிஷப்பானது இந்த பிஷப்பினை வெட்டலாம். வெட்டும் பொழுது இங்கே டிஸ்கவர் செக். ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே செக் அடிக்க இப்பொழுது எதுவும் செய்து கொள்ள முடியாது, பிஷப்பினை கவர் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப் இந்த லைன் நிற்கின்றது, இந்த லைன் நிற்கின்றது. இந்த கிங்கை எங்கே நடத்த முடியாது. எதற்கு பதிலளிக்கும் விதமாக குயினை கவர் கொடுக்கலாம், அல்லாவிட்டால் பிஷப்பினை கவர் கொடுக்கலாம். ஆனால் குயினை கவர் கொடுக்க முடியாது, ஏனென்றால் அது பெருமதியான ஹாய். ஆனால் பிஷப்பினை கவர் கொடுக்க முடியலாம், அது பெருமதி குறைந்த ஹாய். எனவே பிஷப்பினை தான் அவர் கவர் கொடுப்பார். இப்பொழுது பாருங்கள், பிஷப் E6. இப்பொழுது அடுத்த அடி பிஷப் கிராஸ் E6. இப்பொழுது இங்கே பாருங்கள், குயின் போக போகின்றது. இப்பொழுது அவர் குயினை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் குயின் போகிறது, குயினை நடத்துகின்றார் C7. இதுவும் ஒரு மிஸ்டேக்கான மூவ். இங்கே நகர்த்தியது ஒரு மிகவும் ஒரு மிஸ்டேக்கான மூவாகவே காணப்படும். அது ஏன் என்பதை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். அவர் வெட்டுவதற்காக கொண்டது இங்கே வைத்திருக்கின்றார். இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த குயினால் இது வெட்டுவதற்காக கொண்டு வைக்கப்படுகிறது. இப்பொழுது என்ன செய்கிறது, பிஷப் வந்து D5க்கு கொண்டு வைத்து செக் அடிக்கின்றது. பாருங்கள், இப்போது பிஷப் D5 அண்ட் வீடு செக். இப்பொழுது ஒரே வழி இருக்கின்றது, கிங்குக்கு. கிங்கை இங்கே தான் நகர்த்த முடியும். பாருங்கள், கிங்கை இங்கிருந்து இங்கே நகர்த்தலாம், அல்லாவிட இங்கிருந்து இங்கே நகர்த்தலாம். வேறு எதுவும் செய்தால் குயினை கவுண்டர்லாம் கொடுக்க முடியாது, கொடுத்தால் வெட்டு போய்விடும், ரூக் வெட்டிவிடும். எனவே இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கிருந்து இங்கே நகர்த்த அடுத்த செக் பிஷப் E6 அண்ட் வீடு செக். இப்பொழுது ரூக்கினால் செக் அடிக்கப்படுகின்றது மீண்டும் கிங்குக்கு. இப்பொழுது இந்த கிங்கை நகர்த்த வேண்டும். கிங்குக்கு ஒரே ஒரு பட்டி மட்டும் இருக்கின்றது. பாருங்கள், இங்கிருந்து இங்கு வர முடியும், இங்கு வர முடியாது, இங்கு வர முடியாது, இங்கு வர முடியாது. ஒரே ஒரு பட்டி தான் இங்கே தான் வர முடியும். எனவே அங்கே வருகின்றது கிங் போக. இப்போது மீண்டும் ஒரு செக். பார்க்கலாம் என்ன நடக்கும். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த கிங்கானது அடைப்பட்டு விட்டது. ஆனால் குயினை இழக்க வேண்டிய நிலை பிளாக்கு ஏற்படுகின்றது. இது ஒரு அமேசிங்கான ஒரு ரிக். பாருங்கள், இப்பொழுது இந்த குயினை கவர் கொடுக்க வேண்டும். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த குயினை கொண்டு வந்து இங்கு தான் வைக்க முடியும், ஏனென்றால் ரூக்கான வெட்டும்போது வெட்ட விடும். எனவே இது ஒரு அற்புதமான ஒரு கே. பாருங்கள், இப்பொழுது அடுத்த அடியிலே இந்த குயின் வந்து இங்கே கொண்டு வைக்கப்பட இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின் கேப்சர் பண்ணப்படுகின்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது முதலாவது ரிக். எப்படி இந்த குயினை விளக்கினுடைய குயினையும் பல காய்களையும் இதில் கைப்பற்ற முடியாது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது அடுத்த அடி இது வெட்டியாச்சு. இதன் ஊடாக ஒரு அழகான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். வெட்டியாச்சு, வெட்டை இப்போ அதுவும் செய்ய இயலாது, எங்கும் நகர்த்த இயலாது. இப்போ 18 நகர்த்து கொண்டு வைப்போம். இது பிளண்டர். அல்லாவிட்டால் இதை நகர்த்து கொண்டு வைத்தால் இதுவும் பிளண்டர். அல்லாவிட்டால் இதை கொண்டு வந்து இங்கே வைப்பதாக இருந்தால் இதுவும் பிளண்டர். இதை இங்கே தள்ளுவதாக இருந்தால் இதுவும் பிளண்டர். இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது இதை வெட்ட முடியும், இதுவும் பிளண்டர். எதை நகர்த்தினாலும் பிளண்டராகவே காணப்படுகிறது. எனவே இந்த ஆட்டத்திலே ஒரு அழகானது ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். இது முதலாவது ரிக். வாருங்கள், அடுத்த இரண்டாவது ரிக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ரிக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, முதலாவது மூவ் வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங் என்று இதை அழைக்கலாம். அடுத்து E5, இது கிங் ஃபோன் கேம். அடுத்த நகர்வு வந்து பிஷப் C4. இது வந்து பிஷப் ஓப்பனிங். அடுத்து நைட் F6, பிஷப் ஓப்பனிங் வேர்லிங் டிபென்ஸ். இப்பொழுது இந்த சிப்பாயை இந்த குதிரையானது இலக்கு வைக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக D4, சிப்பாய் இங்கே வெட்டு கொடுக்கின்றது. இது பிஷப் ஓப்பனிங் பொன்சியானிக் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வாக ஈக்ரோஸ் D4, பிஷப் ஓப்பனிங் பொன்சியானிக் கேம்பிட். அடுத்த நகர்வு நைட் F3, பிஷப் ஓப்பனிங் பொன்சியானிக் கேம்பிட் தான். அடுத்த நைக்ரோஸ் E4, இது வந்து பிஷப் ஓப்பனிங் ஏஷோவ் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். அடுத்ததாக குயின் கிராஸ் D4, இது வந்து ஏசோவ் கேம்பிட். ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் ஓப்பனிங் ஏசோவ் கேம்பிட், ஹெய்டாங்ஸி கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, இனி வர மூக்களை கவனமாக பாருங்கள். அடுத்தது புக் மூவ் தான். இப்பொழுது இங்கே பிஷப் வைக்கப்படுகின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப் இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே குதிரையை தூக்கினால் இப்பொழுது வெட்டுவிடும், குயின் போய்விடும். எனவே குதிரையை நடத்த முடியாது. இப்பொழுது அதற்கு பதிலளிக்கும் விதமாக இப்பொழுது பிஷப் E7க்கு நடத்தி பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக நைட் C3. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே ஒரு அழகானது ஒரு காஸ்லிங்கை ஒயிட் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டு பக்கமும் இங்கே மாற்றலாம், இங்கேயும் மாற்றலாம். பார்க்கலாம். அடுத்த நகர்வு நைட் C6. இப்போது இலக்கு வைக்கப்படுகிறது குயின். இப்பொழுது குயின் போகின்றது H4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இதன் காரணத்தினால் இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடக்கூடியதாக இருக்கும் ஒயிட்டினால். பாருங்கள், அடுத்த நகர்வாக காஸ்லிங். இது எக்ஸலண்ட். அடுத்த நகர்வு ஒயிட்டும் காஸ்லிங் செய்வது பெஸ்ட். ஓகே, அடுத்த நகர்வை பாருங்கள் D6. இப்பொழுது இங்கே சிப்பாய் தள்ள
பதிலுக்கு பிஷப் D3 இங்கே நகர்த்தப்படுகின்றது. பின்னோக்கி நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது. இங்கே பாருங்கள், இதை கவனமாக பாருங்கள். இந்த பிஷப்பானது இதை வெட்ட போகின்றது. அத்துடன் குயின் இங்கே சப்போர்ட்டில் நிற்கின்றது. ஆனால் குதிரை இல்லாத சந்தர்ப்பத்தில் இங்கே இலகுவானது ஒரு செக்மேட். இப்பொழுது இந்த பிஷப்பினால் இந்த குதிரையை வெட்டுவதாக இருந்தால் அதை பாதுகாக்க வேண்டும். அதற்கு இவர் வெட்டுவாராக இருந்தால் இப்பொழுது இங்கே ஒரு அடியிலே செக்மேட் ஆகிவிடும். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. இப்பொழுது இதை பாதுகாக்கும் விதமாக சிப்பாய் H6 நாட்டப்படுகிறது. இப்பொழுது இதை வெட்ட பதிலுக்கு வெட்டு கொடுக்கின்றார். தன்னுடைய பிஷப்பினை இழந்து ஒரு அபூர்வமான ஒரு வெறித்தனமான ஒரு செக்மேட் இப்பொழுது இடம்பெறப் போகின்றது. இதை கவனமாக பாருங்கள். இப்பொழுது கட்டாயமாக இதை வெட்டுகின்றார். அதாவது இப்பொழுது இப்பொழுது இது இன்அக்ரெசிவ் மூவ், ஒரு துல்லியம் இல்லாத மூவாக காணப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக குயின் கிராஸ் H6. இப்பொழுது புகுந்து விட்டது, குயின் கோட்டைக்குள் புகுந்து விட்டது. அதாவது பிளாக்கினுடைய காய்கள் இங்கே ஒரு வெற்றா நிலையில் இல்லை, கிங்க சேஃபாக இல்லை. எனவே இந்த ஆட்டத்திலே செக்மேட் அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே ஒயிட்டுக்கு காணப்படுகின்றன. பாருங்கள், அடுத்த நகர்வாக நைட் B4. இப்போ நைட் இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நைட் G5. இங்கே நகர்த்த இப்போது நைட் கிராஸ் D3 அன்பிடிபிள் செக். இங்கே வெட்டப்படுகின்றது. இங்கே நைட் வெட்டியாச்சு. இப்பொழுது அடுத்த நகர்வாக பிஷப் F5. இங்கே கொண்டு வந்து இங்கே வெட்டுவரையாக கொண்டு வைக்க இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இடம்பெறுகிறது. இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த ரூகை கொண்டு இங்கே வைப்பதன் ஊடாக இங்கே இந்த லைனிலே இது நிற்கும். எனவே அழகானது செக்மேட் இடம்பெற போகின்றது. பாருங்கள், அடுத்த நகர்வாக ரூக் G3 வந்துவிட்டது. வேற இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது இங்கே பாருங்கள், பிஷப் G6 இங்கே நடத்தப்படுகிறது. இதுவும் ஒரு துல்லியம் இல்லாத ஒரு மூவ். இப்பொழுது இங்கே பாருங்கள், இப்பொழுது ஒரு அழகானது ஒரு ஆட்டம் இடம்பெற போகின்றது. நைட் என்ன செய்ய போகுது என்றால் இதை கொண்டு இங்கே வைப்பதன் ஊடாக இங்கே குயினை வெட்டலாம், ரூக்கை வெட்டலாம். எனவே சிப்பாயினால் திரும்பி வெட்டுவாராக இருந்தால் இது வெட்டப்படும். இங்கே அழகானது ஒரு செக்மேட் இடம்பெறும். பாருங்கள், அடுத்த நகர்வாக நைட் E6. நைட் E6 வந்து மன்னிக்க வேண்டும். அடுத்ததாக நைட் E6 போக இப்பொழுது F cross E6. இது ஒரு பிளண்டர். இந்த சிப்பாயினால் இந்த குதிரையை வெட்டியது. அது ஏனென்றால் இப்போது செக்மேட் வெட்டா விட்டுருக்கலாம், வெட்டிட்டார். வெட்டுவதன் ஊடாக இப்பொழுது அழகானது ஒரு செக்மேட் இடம்பெறுவது. பாருங்கள், இப்போது குயின் கிராஸ் G6 அன்பிடிபிள் செக். இப்பொழுது எதுவும் செய்து கொள்ள முடியாது. இது கட்டாயமாக கிங்கை நகர்த்த வேண்டும். கிங் போகிறது H8 நகர்த்த. இப்பொழுது அடுத்த அடியிலே வீட்டுக்குள் செக்மேட். இது இரண்டாவது ரீக். ஓகே, இதுதான் இந்த வீடியோவினுடைய 2 ரீக்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ரிக்குக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, முதலாவது மூவ் E4. இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங் என்று இதை அழைக்கலாம். அடுத்து E5. இது கிங் ஃபோன் கேம். அடுத்த நகர்வு பிஷப் C4. இது பிஷப் ஓப்பனிங். அடுத்து நைட் F6. பிஷப் ஓப்பனிங் வேர்லிங் டிஃபென்ஸ். இப்பொழுது இந்த சிப்பாயை இந்த குதிரையானது இலக்கு வைக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக D4. சிப்பாய் இங்கே வெட்டு கொடுக்கின்றது. இது பிஷப் ஓப்பனிங் பொன்சியானிக் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வாக E cross D4. பிஷப் ஓப்பனிங் பொன்சியானிக் கேம்பிட். அடுத்த நகர்வு நைட் F3. பிஷப் ஓப்பனிங் பொன்சியானிக் கேம்பிட் தான். அடுத்த நைட் cross E4. இது பிஷப் ஓப்பனிங் ஏஷோவ் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். அடுத்ததாக குயின் கிராஸ் D4. இது ஏஷோவ் கேம்பிட். ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் ஓப்பனிங் ஏஷோவ் கேம்பிட், ஹெய்டாங்ஸி கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, இனி வர மூக்களை கவனமாக பாருங்கள். அடுத்தது புக் மூவ் தான். இப்பொழுது இங்கே பிஷப் வைக்கப்படுகின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப் இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே குதிரையை தூக்கினால் இப்பொழுது வெட்டுவிடும், குயின் போய்விடும். எனவே குதிரையை நடத்த முடியாது. இப்பொழுது அதற்கு பதிலளிக்கும் விதமாக இப்பொழுது பிஷப் E7 நடத்தி பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக நைட் C3. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே ஒரு அழகானது ஒரு காஸ்லிங்கை ஒயிட் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டு பக்கமும் இங்கே மாற்றலாம், இங்கேயும் மாற்றலாம். பார்க்கலாம். அடுத்த நகர்வு நைட் C6. இப்போது இலக்கு வைக்கப்படுகிறது குயின். இப்பொழுது குயின் போகின்றது H4 இங்கே நகர்த்தப்படுகின்றது. இதன் காரணத்தினால் இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடக்கூடியதாக இருக்கும் ஒயிட்டினால். பாருங்கள், அடுத்த நகர்வாக காஸ்லிங். இது எக்ஸலண்ட். அடுத்த நகர்வு ஒயிட்டும் காஸ்லிங் செய்வது பெஸ்ட். ஓகே, அடுத்த நகர்வு பாருங்கள் D6. இப்பொழுது இங்கே சிப்பாய் தள்ள பதிலுக்கு பிஷப் D3 இங்கே நகர்த்தப்படுகின்றது. பின்னோக்கி நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது. இங்கே பாருங்கள், இதை கவனமாக பாருங்கள். இந்த பிஷப்பானது இதை வெட்ட போகின்றது. அத்துடன் குயின் இங்கே சப்போர்ட்டில் நிற்கின்றது. ஆனால் குதிரை இல்லாத சந்தர்ப்பத்தில் இங்கே இலகுவானது ஒரு செக்மேட். இப்பொழுது இந்த பிஷப்பினால் இந்த குதிரையை வெட்டுவதாக இருந்தால் அதை பாதுகாக்க வேண்டும். அதற்கு இவர் வெட்டுவாராக இருந்தால் இப்பொழுது இங்கே ஒரு அடியிலே செக்மேட் ஆகிவிடும். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. இப்பொழுது இதை பாதுகாக்கும் விதமாக சிப்பாய் H6 நாட்டப்படுகிறது. இப்பொழுது இதை வெட்ட பதிலுக்கு வெட்டு கொடுக்கின்றார். தன்னுடைய பிஷப்பினை இழந்து ஒரு அபூர்வமான ஒரு வெறித்தனமான ஒரு செக்மேட் இப்பொழுது இடம்பெற போகின்றது. இதை கவனமாக பாருங்கள். இப்பொழுது கட்டாயமாக இதை வெட்டுகின்றார்.
அதாவது இப்பொழுது இப்பொழுது இது வந்து இன்அக்ரெசிவ் மூவ், ஒரு துல்லியம் இல்லாத மூவாக காணப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக குயின் கிராஸ் h6. இப்பொழுது புகுந்து விட்டது, குயின் கோட்டைக்குள் புகுந்து விட்டது. அதாவது பிளாக்கினுடைய காய்கள் இங்கே ஒரு வெற்றான நிலையில் இல்லை, கிங்க சேஃபாக இல்லை. எனவே இந்த ஆட்டத்திலே செக்மேட் அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே ஒயிட்டுக்கு காணப்படுகின்றன. பாருங்கள், அடுத்த நகர்வாக நைட் b4. இப்போ நைட் இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நைட் g5. இங்கே நகர்த்த இப்போது நைட் கிராஸ் d3 அண்ட் பீட்டபிள் செக். இங்கே வெட்டப்படுகின்றது, இங்கே நைட் வட்டியாச்சு. இப்பொழுது அடுத்த நகர்வாக பிஷப் f5. இங்கே கொண்டு வந்து இங்கே வெட்டுவரையாக கொண்டு வந்து வைக்க இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இடம்பெறுகிறது. இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த ரூகை கொண்டு இங்கே வைப்பதன் ஊடாக இங்கே இந்த லைனிலே இது நிற்கும். எனவே அழகானது செக்மேட் இடம்பெற போகின்றது. பாருங்கள், அடுத்த நகர்வாக ரூக் g3 வந்துவிட்டது. வேற இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது இங்கே பாருங்கள், பிஷப் g6 இங்கே நடத்தப்படுகிறது. இதுக்கும் ஒரு துல்லியம் இல்லாத ஒரு மூவ். இப்பொழுது இங்கே பாருங்கள், இப்பொழுது ஒரு அழகானது ஒரு ஆட்டம் இடம்பெற போகின்றது. நைட் என்ன செய்ய போவதென்றால் இதை கொண்டு இங்கே வைப்பதன் ஊடாக இங்கே குயினை வெட்டலாம், ரூக்கை வெட்டலாம். எனவே சிப்பாயினால் திரும்பி வெட்டுவாராக இருந்தால் இது வெட்டப்படும். இங்கே அழகானது ஒரு செக்மேட் இடம்பெறும். பாருங்கள், அடுத்த நகர்வாக நைட் e6. நைட் e6 வந்து மன்னிக்க வேண்டும். அடுத்ததாக நைட் e6 போக இப்பொழுது f cross e6. இது ஒரு பிளண்டர். இந்த சிப்பாயினால் இந்த குதிரையை வெட்டியது. அது ஏனென்றால் இப்போது செக்மேட் வெட்டா விட்டுருக்கலாம், வெட்டிட்டார். வெட்டுவதன் ஊடாக இப்பொழுது அழகானது ஒரு செக்மேட் இடம்பெறுவது. பாருங்கள், இப்போது குயின் கிராஸ் g6 அண்ட் பீட்டபிள் செக். இப்பொழுது எதுவும் செய்து கொள்ள முடியாது. இது கட்டாயமாக கிங்கை நகர்த்த வேண்டும். கிங் போகிறது h8க்கு நகர்த்த. இப்பொழுது அடுத்த அடியிலே பியூட்டிஃபுல் செக்மேட். இது வந்து இரண்டாவது ரீக். இதுதான் இந்த வீடியோவினுடைய 2 ரீக்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.